அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். வெரி மார்வலஸ் மார்னிங் டு ஆல். எதுக்கு நம்ம இங்கே உட்காந்துருக்கோம்? எதுக்கே லெஃப்ட் சைடில் 4 மெம்பர்ஸ் உட்காந்துருக்காங்க, எதுக்கே வலதுபுறத்தில் 4 பேர் உட்காந்துருக்காங்க. இப்போயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் என்ன சொல்ல வரேன்னு. நம்ம தமிழகத்தில் தமிழ் வளர்த்த காலம்னா என்ன சொல்லுவோம்? சங்க காலம்னு சொல்லுவோம். சங்க காலத்தில் ஆட்சி செஞ்ச மன்னர்கள்லாம் யாரான்னு சொல்லுவோம்? மூவேந்தர்கள்னு சொல்லுவோம். மூவேந்தர்களை யாரான்னு சொல்லுவோம்? சேர சோழ பாண்டியர்கள்னு சொல்லுவோம். சங்க இலக்கிய நூல்கள்லாம் என்னென்னு சொல்லுவோம்? 10 பாட்டு 8 தொகை 17 இலக்கிய நூல்கள். இது மட்டும் இல்லாமல் மொத்தம் 18 நூல்கள் தமிழில் அடங்கியிருக்கு. சங்க இலக்கிய சங்க கால புலவர்கள் யாரான்னு சொல்லுவோம்? சேக்கிழார், திருவள்ளுவர், குமரகுருபரர், இளங்கோவடிகள், பாரதிதாசன், பாரதியார், கவிமணி தேசிக விநாயகர் பிள்ளை. இவர்கள் மட்டும் இல்லாமல் மொத்தம் 1446 புலவர்கள் மற்றும் 32 பெண் புலவர்களும் இருந்திருக்காங்க. தமிழ் திராவிட மொழிகளின் மூத்த மொழியாகும். அது சிலவற்றின் தாய்மொழியாகவும் இருக்குது. எடுத்துக்கிட்டா மலையாளம்னு எடுத்துக்கலாம். தமிழை பற்றி பல புலவர்கள் சிறப்பாக பாடியிருக்கின்றனர். எடுத்துக்காட்டாக திருவள்ளுவர் கூறிய காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாயிருப்பதும் தமிழே. இது போல ஏகப்பட்ட வரலாறுகள் தமிழை பற்றி இருக்கின்றன. அடுத்தது ஆங்கிலம்னு எடுத்துக்கிட்டா, ஆங்கிலத்தில் தந்து இங்கிலீஷில் சொல்லணும்னா ஃபாதர் ஆஃப் சயின்ஸ் ஜெஃப்ரி சாசர். இவர் லண்டன்லேயே பிறந்து ஒரு எழுத்தாளராகவும் ரைட்டராகவும் போயட்டாகவும் இருந்திருக்காரு. இவர் இங்கிலீஷ் டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு நிறைய கான்ட்ரிபியூஷனும் வழங்கியிருக்காரு. இங்கிலீஷ் ஃபேமஸ் போயிட்டே எடுத்துக்கிட்டா வில்லியம் ஷேக்ஸ்பியர், வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த், ஜான் கீட்ஸ், ஜான் மில்டன், வில்லியம் பிளேக், ராபர்ட் ஃப்ரோஸ்ட். இவங்க மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய போயட்ஸ் இருந்திருக்காங்க. வில்லியம் ஷேக்ஸ்பியர் சொல்லி ஒரு ஃபேமஸான வரி, and easy lies the dead that bears a crown. இதை நானே சொல்லிட்டா பட்டிமன்றம் இருக்குதா இருக்கு. முதல்ல 2 அடிகளை அறிமுகப்படுத்திடுவோம். இன்றைக்கான தலைப்பு என்னன்னா, வாழ்க்கைக்கு பெரிதும் பயன்படுவது ஆங்கிலமா இங்கிலீஷா? முதல்ல 2 அடியை அறிமுகப்படுத்திடுவோம். தமிழ் தான் எங்கள் மூச்சு, தமிழை வைத்து தான் மொழிபெயர்த்து படிக்க முடியும் என்று விஜயவர்மன், ஆதவன், கனிஷ்கா, தர்ஷினி ஆகிய 4 பேரும் பேச வந்திருக்காங்க. ஆங்கிலத்தை வைத்து அகிலம் எல்லாம் ஆங்கிலம் வாழலாம், ஆங்கிலம் என்றும் தமிழுக்கு சலைச்சதில்லை என்று விஸ்வானா, நித்யலட்சுமி, சகேஷ் குமார், முகேஷ் ஆகிய 4 பேரும் வந்திருக்காங்க. பார்ப்போம் என்னதான் நடக்க போகுதுன்னு. முதலாவதாக தமிழ் என்றும் நிகரில், தமிழ் ஆங்கிலத்துக்கு நிகரில்லை என்று விஜயவர்மன் பேச வராங்க. அவைக்கு என் அன்பார்ந்த வணக்கம். தமிழ் சிறப்பான மொழின்னு நல்லா சொன்னீங்க நடுவர்களே. தமிழ் மொழிகளை உள்ளடக்கி 4500 ஆண்டுகளுக்கு முன் தோன்றியது அந்த மொழிகள். ஔவையாருடைய மூதுரையா இருக்கட்டும், திருவள்ளுவருடைய 1309 திருக்குறளா இருக்கட்டும், ஏன் பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியமாக கூட இருக்கட்டும்ங்க, இதெல்லாம் தமிழுடைய ஒரு வேறாவே இருக்குங்க. இன்னைக்கு உள்ள பல மொழிகள் தமிழுடைய பிரிவு தாங்க. எடுத்துக்காட்டுக்கு நம்ம நடுவர் சொன்ன மாதிரி மலையாளம்னு கூட எடுத்துக்கலாங்க. என்னை நன்றாய் இறைவன் படைத்தான், தன்னை நன்றாய் தமிழ் செய்யுமாறேன்னு திருமூலர் தன்னை இறைவன் படைத்தது தமிழ் பாடுவதற்கு தான் அப்படின்னு சொல்றாருங்க. அதே மாதிரி செம்மொழி மாநாட்டை 2010 மதுரை தஞ்சையில் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் நடத்துகிறாங்க. 5ஆம் உலக தமிழ் மாநாட்டை எம்ஜிஆர் அவர்கள் மதுரையில் நடத்தினாருங்க. மதுரைன்னு சொன்னோடனே ஞாபகம் வருது பாருங்க, சங்கம் வைத்தோர் தமிழ் வளர்த்தோர் பாண்டியர்கள், முதற்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம்னு முச்சங்கங்கள் அமைத்து தமிழை வளர்த்தாங்க பாண்டியர்கள். அதே மாதிரி உலகத்திற்கே தாய்மொழி சமஸ்கிருதம் தானே ஆதிசங்கரர் சொன்னாருங்க. ஆனால் அதை எதிர்த்து உலகத்திற்கே தாய்மொழி சமஸ்கிருதம்னா உலகத்திற்கே தந்தை மொழி தமிழ் தானே வள்ளலார் ராமலிங்க அடிகளார் சொன்னாருங்க. யாமடிந்த மொழிகளிலேயே தமிழ் மொழி போல் எளிதாவதெங்கும் காணோம்னு பாரதியார் சொல்றாருங்க. தமிழ் மாதிரி இனிமையான மொழி எங்கேயுமே இல்லை அப்படின்னு பாரதியார் சொல்றாருங்க. அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி தமிழை ஆங்கிலத்தோட ஒப்பிட முடியும்? தமிழை எந்த ஒரு மொழியோடையுமே ஒப்பிட முடியாது. இந்தியாவுடைய முதல் மொழி, மூத்த மொழி தமிழ் தான். தமிழ் மாதிரி சிறப்பான மொழி எதுவுமே கிடையாது. தமிழ் தான் சிறப்பான மொழின்னு தீர்ப்பளிங்க நடுவர்களே. நன்றி, வணக்கம். நம்ம விஜயவர்மன் தமிழோட கருத்தையும் சிறப்பையும் அந்த வரலாற்றை சிறப்பாக சொன்னார். அடுத்ததாக தமிழனை எதிர்த்து ஆங்கிலனை இருந்து நம்ம தங்கச்சி ரிஸ்வானா அவர்கள் வராங்க. A very good morning, my dear sisters and brothers who all are present here. The history of the English language really started with the arrival of 3 Germanic tribes who invaded the British during the 5th century.
ஃபாதர் ஆஃப் த இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஜார்ஜ் சான்சர். நடுவரையா, இங்கிலீஷ்க்கும் வரலாறு இருக்கு. குயின் ஆஃப் லாங்குவேஜ் இங்கிலீஷ் தான் தெரியுமா? வரலாறு இல்லாத வடிவடிவம் இல்லாத எழுத்துக்களும் இங்கே இருக்கு. ஐயா, நம்ம ஸ்கூல் காலேஜ்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க, ஆங்கிலமும் தமிழும் தந்தை தாய் போலன்னு. அதெல்லாம் நீங்கள் படிச்சீங்கன்னா இல்லை படிச்சது மறந்துடுச்சா? அப்போ தந்தை இல்லாமல் தாய் இல்லாமல் இருக்க முடியுமா? அதனால பிள்ளைகள் தானே பாதிக்கப்படுவாங்க. அதுபோல் ஆங்கிலத்தின் துணை இல்லாமல் தமிழால் ஒருபோதும் செயல்பட முடியவே முடியாது என்பதை நான் அடுத்து சொல்வேன். இவ்வளோ பேசுகிற நீங்கள் ஆங்கிலத்தின் துணை இல்லாமல் உங்கள் மொபைலை யூஸ் பண்ண முடியுமா? எத்தனை பேர், நான் ஒரு கேள்வி கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்கள். எத்தனை பேர் தமிழ் வார்த்தையை ஆங்கிலத்தில் டைப் பண்ணி வாட்ஸ்அப் யூடியூப் யூஸ் பண்ணுறீங்க? அப்போ தனித்து செயல்பட முடியாத காரணம் என்ன தமிழுக்கு? பதில் சொல்லுங்கள். ஒரு சில பேர் இருக்காங்க ஐயா, பட் ஆனால் தட் இஸ் அது நடு சென்டர் பின்னூசி ஒரே அர்த்தமுள்ள வார்த்தைகள்ல 2 மொழியில பேசுவாங்க. சரி, ஆங்கிலம் அறிஞ்சா உலகையே சுற்றி வர முடியும் என்பதை மறந்து பேசும் இவர்கள் ஒருபோதும் ஆங்கிலம் தமிழுக்கு ஈடில்லைன்னு சொல்ல கூடவே கூடாது. ஆகவே ஆங்கிலம் தான் சிறந்ததை தீர்ப்பாக வழங்க வேண்டும் என்று நடுவரன் கேட்டுக்கொள்கிறேன். நம்ம தங்கச்சி ரிஸ்வானா ஆங்கிலத்தோட சிறப்பான கருத்துக்களை நல்லா சொன்னாங்க. அடுத்ததாக நம்ம ஆங்கிலேயை எதிர்த்து நம்ம தமிழனியிலிருந்து நம்ம ஆதவன் வராங்க. அவைக்கு ஏன் பணிவான வணக்கம். ஐயா, ஆங்கிலம் பிறப்பே வளர்ப்பே எல்லாத்த பற்றி சொன்னீங்க, சரிதான். ஆனால் நான் ஒன்று உங்கள்கிட்ட கேட்குறேன், உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும், அம்மாவையா அப்பாவையா? இது என்னையா கேள்வி? அம்மா தானையா பிடிக்கும். பார்த்தீங்களா, அம்மாவை தான் பிடிக்குமா? தமிழ் மொழி தாயை போல அன்பானது, அரவணைக்கக்கூடியது, சொல்லி புரிய வைக்கக்கூடியது. ஆனால் இருக்காரே அப்பா, அதுதான் இங்கிலீஷு. பயந்து நடுங்கி தான் கிட்டையே நெருங்கணும். புரியாத புதிர். எனவே புரியாத புதிரான இங்கிலீஷ் ஒருபோதும் தமிழுக்கு நிகரில்லை என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நம்ம ஆதவன் கொஞ்சம் நகைச்சியோடையும் தமிழின் கருத்துக்களையும் நல்லா சொன்னாங்க. அடுத்ததாக நம்ம தமிழனியிலிருந்து நம்ம சகேஷ்குமார் வராங்க. அவையோர் அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் சரிதான் நடுவர் அவர்களே. உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு உண்மையான பதில் சொல்லுங்க. காலையில் எழுந்திரிச்சதும் நீங்கள் உங்கள் அன்றாட வாழ்க்கையில் என்னென்ன செய்வீங்க? என்னையா காலையில் எழுந்திருப்பேன், ப்ரெஸ் பண்ணுவேன். டீ குடிப்பேன். அதுக்கப்புறம் போல இருக்கிற இட்லி வச்சு சட்னி சாப்பிடுவேன். இதில் என்னையா கேள்வி? வாங்க வாங்க, நானும் இதை தான் எதிர்பார்த்தேன். ஏன் இட்லியை தமிழை சொல்லுங்க, சட்னியை தமிழை சொல்லுங்க, ஏன் இதை மட்டும் இங்கிலீஷை யூஸ் பண்ணி பேசுறீங்க நடுவர் அவர்களே? உங்களை வச்சு எல்லார்ட்டையும் ஒரு கேள்வி கேட்குறேன். அன்றாட வாழ்க்கையில் வாங்குற எல்லா பொருட்களையும் இங்கிலீஷை யூஸ் பண்ணி தானே வாங்குறோம். வாஷிங் பவுடரு, ஜூஸு, வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸுன்னு வாங்குறோம். ஏன் நம்ம படிக்கிற பாடத்தில் கூட இங்கிலீஷ் தான் செகண்ட் லாங்குவேஜாக இருக்குது. அது உங்களுக்கு தெரியுமா, இல்லை மறந்துட்டீங்களா நடுவர் அவர்களே? ஏன் காலையில் எழுந்திரிச்சோன்னே அவங்க அம்மாட்ட என்ன கேட்குறீங்க? ப்ரெஷ்ஷு எங்கள் அம்மா பல் விளக்க, டிஃபன் ரெடியாமா அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஏன் தூய தமிழில் பேசுங்கம்மா. தூரிகை எங்கே பல் துளக்க, குழம்பு நீர் எங்கே குடிக்க, காலை உணவு எங்கேம்மான்னு கேட்க வேண்டியதானே. அப்போ எங்கே போச்சு உங்கள் சுத்த தமிழ்? இதில் வேற தமிழ் தனித்து தான் வரணும்னு பேசுறீங்க. அதுக்கப்புறம் விஜயமாயா சொன்னார் 1330 திருக்குறளை திருவள்ளுவர் எழுதியிருக்காருன்னு. ஆனால் அதே திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்ந்தது ஜியு போப்புன்னு தெரியாது போல் விஜயமாயாவுக்கு. உங்களுக்கே நடுவர் அவர்களே, உங்களுக்கே தெரியாதது எதுவும் இல்லை. தமிழ் தான் உயிர் மூச்சுன்னு பேசிய வர்மாயா காலையில் எதில் வந்தார்? பைக்கில் தானே வந்துடாரு. பைக் வச்சுருக்கவங்க எல்லாரும் RX 100, யமஹா R15ங்கிறாங்க. எத்தனை பேர் இருசக்கர வாகனம் சொல்கிறாங்க நடுவர் அவர்களே? என்னையா நியாயம் இது? எனவே தமிழுக்கு ஆங்கிலம் மிகவும் அவசியம் என தீர்ப்பளிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நம்ம சகேஷ்குமார் அவர்கள் என்னோட காலை அன்றாட வேலையெல்லாம் கேட்டு ஏன் தமிழையும் ஆங்கிலத்தையும் கலந்து பேசுங்க என்ற சிறப்பான கேள்வியை எழுப்பியிருக்காரு. மூன்றாவதாக தமிழனியிலிருந்து ஆங்கில அணியை எதிர்த்து நம்ம தங்கச்சி கனிஷ்கா அவர்கள் வராங்க. அவையோர் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். ஐயா, நல்லா பேசுறாங்க ஆங்கிலத்தை பத்தி. ஒரு சொல் ஆங்கிலத்துல மாறினாலும் ஆடினா விழும். அப்படிதான் பக்கத்து வீட்டு பையன் இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறான். அவனுக்கு மிஸ் கேள்வி வினாக்கள், பாட்னா என்ன, வென்னா எப்பொழுது, விச் நான் எதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கு வர வரையில ஒரு பாட்டி காடை வாங்கிட்டு வந்திருக்காங்க. இவன் வாய்க்குள்ளேயே வென் எப்பொழுது, விச் எது, வாட் என்னன்னு சொல்லிட்டு போக அந்த பாட்டியை பார்த்ததும் வாட் பாட்டின்னு கேட்க, வாத்து இல்லடா காடை காடுன்னு சொன்ன. ஐயோ பாட்டி, வாட்னா என்னன்னு மொட்டையா சொல்லிட்டு போயிருக்கான். ஓ, வாட்னா என்னவா? காடை வரைக்க எண்ணெய் இல்லையே, இதோ போறேன் கடைக்குன்னு கடையில போய் 1 லிட்டர் வாட் கொடுன்னு கேட்க அந்த கடைக்காரரும் ஒன்றும் புரியாம எண்ணெயும் கொடுக்கல, இந்த பாட்டி காடையும் வறுக்கல.
இதுதாங்க இன்றைய இங்கிலீஷ். அரைகுறையாக புரிஞ்சுட்டு பேசின ஆங்கிலத்தை விட நம் தமிழே சிறப்பானதில் வழக்கத்தில் பேசுறதுக்கு வாட்னு சொன்ன ஒரு வார்த்தை இந்த பாட்டில் எங்கே கொண்டு வந்துட்டு இருக்கு பாருங்க. இதுல இருந்து என்ன சொல்ல வரேன்னா, அரைகுறை ஆங்கிலத்தை விட நம் தமிழே நமக்கு போதும்னு சொல்கிறேன். ஆங்கிலத்தோடு இணைச்சதுனால தான் பாட்டியே குழம்பிடுச்சு. எனவே ஒருபோதும் தமிழுக்கு ஆங்கிலம் நிகழல என்று இறுதி முடிவாக வேண்டும் நடுவர் அவர்களே. நம்ம தங்கச்சி கனிஷ்கா தமிழே போது வேற எந்த மொழியும் எனக்கு வேணாம் என்று சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக நம்ம முகேஷ் அவர்கள் வராங்க. ரெஸ்பெக்டட் ஜட்ஜ், கனிஷ்கா தங்கை சொன்னிச்சு அந்த பையன் இங்கிலீஷில் பேசினாருன்னு சொன்னதே ஆங்கிலக்காக பாதி வெற்றி. வா தான் கோழியா என்ன பேசுறீங்க? இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நீங்கள் பேச்சு கொடுக்க முடியுமா? பக்கத்து வீட்டு பாப்பா டிராயிங் காம்படிஷன் போல அவங்க அம்மா சொல்கிறாங்க, இப்படி வரையாத இப்படி வரையணும். அவளுடன் அந்த பாப்பா சொல்லுது, ஐ நோ த ட்ராமா, ஹவு டிட் ஐ நோ, மை டீச்சர் தாட் ஃபார் மீ, யூ கோமா. அவங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. தன் குழந்தை இங்கிலீஷ் பேசுனுச்சுன்னு 10 பேட்டனாலும் சொல்லியிருப்பாங்க. இப்போ உள்ள குழந்தைங்க இங்கிலீஷை ஆர்வமாக படிக்கிறாங்க. பசங்க கிட்ட பேச முடியல. இப்போ உள்ள காலத்தில் அவ்வளோ விவரமாக இருக்கிறாங்க நடுவரையா. தமிழ் மட்டும் பேசிக்கிட்டு தமிழ்நாட்டில் வேணால் சுற்றலாம், ஆனால் அமெரிக்காவில் சுற்ற முடியுமா இல்லை ஆப்கானிஸ்தானில் சுற்ற முடியுமா? ஆங்கிலம் தெரிஞ்சுக்கிட்டா அகிலத்தையே ஆள முடியும் நடுவரையா. இது புரியாமல் பேசுகிறாங்க. தமிழை தனியாக பேச முடியும்னு ஒரு இடத்தையாவது காட்டுங்க. பஸ் ஸ்டாப், ரயில்வே ஸ்டேஷன், மார்க்கெட், பேங்க் அப்படின்னு எல்லா இடத்துலையும் ஆங்கிலம் தானே பயன்படுது. எத்தனை பேருக்கு ஏடிஎம்க்கு தமிழ் பெயர் தெரியும்? பாஸ்புக்கு தமிழ் பெயர் தெரியும்? தமிழை பயன்படுத்தி இருக்கிறாங்க. நீங்கள் அன்றாட யூஸ் பண்ணுற வார்த்தை கூட முக்கால்வாசி ஆங்கிலம் தானே கலக்கப்பட்டிருக்கு. இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். தமிழுக்கு ஆங்கிலம் இல்லாமல் செயல்படவே முடியாது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி செலுத்தி விடைபெறுகிறேன். எனவே நான் இதிலேருந்து என்ன சொல்ல வரேன்னா, ஆங்கிலம் தான் பெஸ்ட்டு என்று நீங்கள் தீர்ப்பை கொடுக்கலன்னா வெளியில் வாங்க, உங்களை நான் பார்த்துக்கிறேன். யாருக்க மாட்டேன், நானே பண்ணுவேன், தீர்ப்பே கொடுக்காம போயிடுவேயா. அடுத்ததாக இறுதி நபர் தமிழணியிலிருந்து கடைசி நபராக நம்ம தங்கச்சி தர்ஷினி அவர்கள் வராங்க. அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே. வானம் மலர்ந்தது நைத்து மலர்ந்திடு வன்மொழி வாழியவே. ஏழ்கடல் வைப்பினும் தன் மனம் வீசி இசை கொண்டு வாழியவே. எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே. பாரதியார். தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பேர், இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிர்மித்த ஊர். தமிழுக்கு மனமென்று பேர், இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர், விளைவுக்கு நீர். கண்ணதாசன். மனிதன் தோன்றிய நாள் முதலா தமிழ் இருக்குங்கிறதுக்கு வரலாறு இருக்கு. இதே உங்க ஆங்கிலத்தில் அப்படி வரலாறு இருக்கா? வாழ்க நிரந்தரம் இந்த பாடலை இலங்கையில் கூட தேசிய கீதமாக வச்சுருக்காங்க. இதே உங்கள் மொழியில் இருக்க பாடலை எங்கேயாவது தேசிய கீதமாக வச்சுருக்காங்களா? மனிதனின் சுக துக்கங்களில் கலந்து தமிழ் மொழி. இதே உங்கள் ஆங்கில மொழி இப்படி வருமா? இப்போ நம்ம காலில் முள்ளு குத்திட்டுனா ஆணு தானே கத்துறோம், இல்லை ஏபினா கத்துறோம். தமிழில் திருக்குறள் இருக்குல்ல, அதில் உள்ள கருத்து மாதிரி வேறு எந்த மொழியிலையும் கிடையாது. ஆங்கிலேய தமிழ்நாட்டுக்கு வரலன்னா ஆங்கிலம்னா என்னன்னே தெரிஞ்சிருக்காது. இப்போ நீங்கள் தமிழை எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. தமிழ் மொழியை தாயை அம்மானு அழகாக கூப்பிடுறாங்க, ஆனால் ஆங்கிலத்தில் அம்மாவை மம்மின்னு கூப்பிடுறாங்க. ஆனால் மம்மினா என்னன்னு தெரியுமா? பிணம். இப்படி எல்லா பொருளும் ஆங்கிலத்தில் தவறாக தான் இருக்குது. எங்கள் தமிழில் மட்டும்தான் பாடல் இவ்வளோ இனிமையாக இருக்குது. இது உங்கள் ஆங்கிலத்தில் எப்படி வருமா? வாட்டு, தசு, புசுன்னு வரும். எதுவுமே புரியாது. அதனால் எங்கள் தமிழ் மொழி தான் சிறந்தது என்று தீர்ப்பளிக்க வேண்டும் நடுவர் அவர்களே. நன்றி. நம்ம தங்கச்சி கனிஷ்கா தமிழணியில் இருக்கிற கடைசி நபராக இருந்தாலும் தமிழை பற்றிய சிறப்பான கருத்தையும் எல்லாம் சொன்னாங்க. அடுத்ததாக இறுதியாக இருக்கிற ஆங்கில அணியில் இருக்கிற நம்ம தங்கச்சி நித்யலட்சுமியை கூப்பிட்டுருவோம். நித்யலட்சுமி வாங்க. குட் மார்னிங் டு ஆல். ஐயா, இந்த இடத்துல ஒரு பாட்டு பாட அனுப்பப்படுகிறேன். When I was a baby, you would hold me in your arms, keeping me safe from harm. How did I get so lucky? You are the dad chosen for me. அப்பாவின் பாசத்தையும் அருமையும் எவ்வளோ அழகா வர்ணிச்சு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா? I am unstoppable today. I am pleasure to study. பள்ளி குழந்தைகளை ஆர்வத்தோட படிக்க உதவுறது இங்கிலீஷ் தாயா, இல்லைன்னு சொல்ல முடியுமா? அப்படித்தான் ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தேன். ஒரு 3 to 4 வயசு பாப்பா ஒன்று, பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை வேர் ஆர் யூ கோயிங், அவுட் இன் த கார்டன், டான்சிங் டான்சிங்னா அவ்வளோ இனிமையாக அவ்வளோ ஆக்டிவாக
போகுது. அந்த குழந்தை மட்டும் இல்லை, நம்ம எத்தனை பேர் பாடியிருப்போம். நீங்க சின்ன வயசுல படிச்ச போல இங்கிலீஷ் ரைம்ஸ் பாடலையா? ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார்னு பாடி மில்கி வேயும் ஸ்டார்ஸ் மூணையும் கத்துக்கலையா? பெருசா பேசுற நீங்க தமிழ்ல மட்டும்ல படிச்சிருக்கணும். தமிழ் தான் தனியா வரும், இங்கிலீஷ் சேர்ந்து வராது. ஆச்சா போச்சான்னு பேசுறீங்களே. உங்க பேர்களை பாருங்க, கனிஷ்காவா, தர்ஷினியா, ஆதவனா. நல்லா வச்சுக்க வேண்டியதானு சுத்த தமிழ்ல ராமாயி, பார்வதி, குப்புசாமின்னு. ஏயா எல்லாத்துக்கும் இங்கிலீஷ் வேணும், ஆனா தமிழ் தனியா? உங்களோட நாகரிக உடையான வேஷ்டி புடவையில வந்திருக்கணும். டை போட்டு, பெல்ட் போட்டு, ஷூ ஷாக்ஸ் போட்டு ஃபாரினர் மாதிரில வந்திருக்கீங்க. உங்க பேர் எழுதுன்னு சொன்னா கூட டக்குன்னு வராத தமிழ், இங்கிலீஷ் தானே வரும். நீங்களாம் எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க? இங்கிலீஷ் மீடியத்துல தானே படிக்கிறீங்க. உங்க அப்பா அம்மாலாம் உங்களை எதுக்கு இங்கிலீஷ் மீடியத்துல சேர்த்துருக்காங்க? தன்னோட குழந்தைங்களை இங்கிலீஷ்ல அழகா ஃப்ளூவெண்டா பேசணுன்றதுக்காக தானே. அப்படி இருக்கிறப்ப அந்த சைடு எப்படி அவங்க போய் உட்காரலாம்? இந்த சைட்ல வந்து உட்கார்ந்துருக்கணும். தமிழே இவ்வளவு பேச்சு பேசின ஆதவன் அண்ணன் காலையில என்ன சோப்பு போட்டு குளிச்சிங்க? சுத்த தமிழ்ல சொல்லுங்க பாப்போம். உங்க அன்றாட வாழ்க்கையில யூஸ் பண்ற திங்ஸோட தமிழ் மீனிங்கே உங்களுக்கு தெரியலையே, அப்புறம் எப்படி நீங்க தமிழ் தான் சிறந்ததுன்னு சொல்ல முடியும்? எனவே நடுவரையா, நான் அடித்து சொல்வேன், தமிழுக்கு ஆங்கிலம் அவசியம் தேவை. நடுவரையா, தமிழ் தான் சிறந்ததுன்னு தீர்ப்பு சொல்றீங்க. நன்றி. ரெண்டு அணிகளுமே நல்லா சிறப்பாக பேசினாங்க. இப்ப தீர்ப்புக்கு வந்தாச்சு. அகம் என்பது மனம் சார்ந்தது, புறம் என்பது உடல் சார்ந்தது. சுவர் என்றால்தான் சித்திரம் வரைய முடியும், உயிர் இல்லாமல் உடல் இல்லை. எனவே ஆங்கிலம் இல்லாமல் தமிழும் இல்லை, தமிழ் இல்லாமல் ஆங்கிலமும் இல்லை. எனவே இதுவே எனது இறுதி தீர்ப்பாக கூறி இப்பட்டிமன்றத்தை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you to all.